இந்த வீடியோல நம்ம எங்க கிளம்ப போறோம் பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி தான் போறோம். வெள்ளியங்கிரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா நைட்டு 11:45 தான் ட்ரெயின். நாங்க பாத்தீங்கன்னா 10 மணிக்கே கிளம்பி வந்துட்டோங்க ஸ்டேஷனுக்கு. யார் கூட போறேன்னு கேட்டீங்கன்னா எங்க கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமஸான கோயிலுங்க இருக்கு. அது 3க்குமே தான் போறோம். நாங்க கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் போனதை பார்ட்டா வீடியோ போடுறேன். நான் பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் வெள்ளியங்கிரி போறேங்க. சென்னை டு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் டிராவலுங்க. ஒரு வழியா ட்ரெயின் வந்துருச்சுங்க. நான் இதுதான் செகண்ட் டைம் லாங் ட்ரிப் ட்ரெயின்ல போறது. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்ட்டு. எந்த நேரத்துல ட்ரெயின் புக் பண்ணணும்னு தெரியல. ஃபுல்லாவே வடக்கன்ஸ் தாங்க. தமிழ் ஆளுங்க ஒருத்தர் கூட இல்ல. எங்க சீட்ல பாத்தீங்கன்னா வேற யாரோ படுத்து கிடக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி கோயிலுக்கு போறோம் எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. கோபி அண்ணா சுதாகர் அண்ணா அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க வடக்கன்ஸ் பத்தி. எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. சரி எப்படியோ வந்தாச்சு. கண்ணை மூடிட்டு தூங்கலாம்னு நினைச்சா கூட எனக்கு தூக்கமே வரலங்க. மேல படுத்த வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. பாருங்க ஃபேன் மேலதான் தூக்கி செருப்பு வச்சிருக்காங்க. என்னால சுத்தமா முடியல, தூக்கமே வரலங்க எனக்கு சீரியஸாவே. ஐயோ எப்பதான் கோயம்புத்தூர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. எல்லாரும் இறங்கிட்ட பிறகு நானும் இறங்கி போயிட்டேங்க வெளியே. போதும்டா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, இந்த ட்ரெயினுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஓகே கைஸ், பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.